வீர தீர செயல்களுக்காக இராணுவம், காவல்துறை உள்ளிட்ட துறைகளில் பணிபுரிவோருக்கு வழங்கப்படும் சௌரிய சக்ரா விருது வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இவ்விழாவில் எல்லைக்கோடு அருகே மிகச்சிறந்த வீரத்தையும் துணிச்சலையும் வெளிப்படுத்தி 3 பயங்கரவாதிகளை முறியடித்த சீக்கிய ரெஜிமெண்ட் 19வது பெட்டாலியனைச் சேர்ந்த இந்திய ராணுவத்தின் லெப்டினன்ட் கர்னல் நிதிஷ் பாரதி சுக்லாவுக்கு சௌரிய சக்ரா விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். அருணாச்சல பிரதேசத்தின் எல்லைப் பகுதியில் நடந்த இராணுவ நடவடிக்கையின் போது அசாதாரண தீரத்தை வெளிப்படுத்திய மேஜர் ஆதித்ய பிரதாப் சிங்கிற்கும் விருது வழங்கப்பட்டது. இதேபோன்று சத்தீஸ்கரில் நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கையின் போது மிகச்சிறந்த வீரத்தை வெளிப்படுத்திய சத்தீஸ்கர் காவல்துறையைச் சேர்ந்த காவல் ஆய்வாளர்கள் லக்ஷ்மண் கேவத் மற்றும் ராமேஸ்வர் பிரசாத் தேஷ்முக் ஆகியோருக்கும் இந்த விருது வழங்கப்பட்டது. लेफ्टिनेंट कर्नल नितेश भारती शुक्ला 19वीं बटालियन. விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.